ப்ரோ நான் வாட்டு தான் ப்ரோ எதிர்பார்க்கறேன். நான் கூலி தான் ப்ரோ எதிர்பார்க்கறேன். கூலி தான் ப்ரோ. ப்ரோ ஏன்னா எனக்கு பிடிக்கும் கிருத்திக் ரோஷன், அதனால வாட்டு தான் எதிர்பார்க்கறேன். ப்ரோ தலைவர் படம் ப்ரோ. ப்ரோ 2 வருஷத்துக்கு அப்புறம் தலைவர் படம் வருது, அதான் எதிர்பார்க்க முடியும். லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பா பார்க்கலாம். வாட்டுவே சூப்பரா இருக்கும். எப்படி பிடிக்கும் வாட்டு 1 2 தான் ப்ரோ. இதுல ரஜினிகாந்த் தெரிக்க விட போறாரு பாருங்க. அது இல்லாம மோனிகா பாட்டோடியா ஆறு ப்ரோ கிராஷ் எப்படியா போகணும். வாட்டு தான் ப்ரோ. தளபதி படத்தோட ரஜினி பார்க்கலாம் இதுல. ஆமா ப்ரோ, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு, அதுக்காகவே பார்க்கலாம். லோகேஷ்காக படம் பார்ப்பேன், லோகேஷ் கனகராஜுக்கு. ஆனா வாட்டு தான் எதிர்பார்க்கறேன். நான் கூலி தான் ப்ரோ எதிர்பார்க்கறேன். ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, கூலி எதுக்காக பார்க்குறேன்னா தலைவர் 2 வருஷம் கழிச்சு வராரு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் படம் எடுக்கிறாரு, அப்புறம் பாட்டு வரை பிட்டா இருக்கு. ஸோ அதுக்காகவே பார்க்கலாம். ஒரு தேட்டர்லாம் செம்ம வைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வர அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே லீவு தான். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே தேட்டர்லாம் இருப்பாங்க, செம்ம வைப்பாக இருக்கும். கண்டிப்பா வைபா இருக்கும் பாருங்க. சிறப்பா ஓடும். வார் 1 நல்லா ஓடி இருக்கு, வார் 2 ஓடாதா ப்ரோ. நான் வார் 2 தான் எதிர்பார்க்கறேன். நாங்க கூலி எப்பயுமே கூலி பாப்போம், எது பட்ஜெட்ல நல்லா வருதுன்னு பாப்போம் ப்ரோ. வார் 2 தான் ப்ரோ. அது கொஞ்சம் ஹாலிவுட் மாதிரி நான் பார்க்க நல்லா இருக்கும் ப்ரோ. அதனால அது கிருத்திக் அதனால அவங்க லைக் பண்ணி பார்க்கறதுனால வார் 2 எதிர்பார்த்துட்டு. கூலி அவ்வளோக்கா தெரில ப்ரோ. வர தமிழ் எல்லாமே தமிழ் படம் எல்லாம் ஒரே ரிலேட்டடாக தான் வந்துட்டு இருக்கு. அதனால பார்ப்போம், பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம் ப்ரோ. வார் 2 தான் ப்ரோ. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு படம் கூலி. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிச்சிருக்காங்க, லோகேஷ் கனகராஜ். வாருக்கு ஏன்ட்டு அவ்வளோக்கு எதிர்பார்ப்பு இல்லை. கண்டிப்பாக ரஜினிகாந்த் கூலி படத்துக்கு சூப்பர் ஸ்டார், நம்ம சூப்பர் ஸ்டார் கண்டிப்பாக படத்தை பார்த்தாகணும். தலைவர் எப்படியும் வித்தியாசம் பண்ணுவார். அவர் இந்த ஏஜ்லேயே நல்ல எனர்ஜியாக பயங்கரமாக பண்ணுறாரு. அவரோட உழைப்புக்கும் இதுக்கும் கண்டிப்பாக பாராட்டணும். நல்ல சிறந்த மனிதர். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு நடிக்கிறாரு. ஓய்வெடுக்க வேண்டிய வயசுலேயும் இன்றைக்கி என்டர்டெய்னராக இருக்காருன்னா அவர் படத்தை முதல்ல பார்க்கணும். அது ஆர்வமாக இருப்பேன். கண்டிப்பாக கூலி படம் வந்தால் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். எப்பவுமே சூப்பர் ஸ்டாருக்கு நம்ம ரசிகன் தான், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க. வார் 2 அதுதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வார் 2 விட கூலி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற படம் தான். எங்கே உலகத்துலேருந்து எந்த படம் போட்டாலும் முதல்ல நம்ம படம் என்னமோ, நம்ம தலைவன் யாரோ நம்ம தலைவனுக்கு தான் முதல் மரியாதை, அதுக்கப்புறம் தான் அடுத்த படங்கள் எல்லாமே. அதனால் கூலி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தலைவர் படம், அதனால் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆக்ஷன் தான் எப்பயுமே, நம்ம தலைவர் நடித்தாலே ஆக்ஷன் தானே. அவர் எப்பயுமே ஹீரோ தான். அவர் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் தான் எப்பயுமே. அவரும் மாசாக தான் இருப்பார். அவர் பண்ணுற படம் எல்லாமே சூப்பர் ஹிட்டாக தான் இருக்கும். அவரும் ஆக்ஷன் தான். ஆனால் நம்மளுக்கு தலைவர் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஷோ தான் பார்க்கணும். ரஜினினால அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தலைவரை பார்த்துட்டு அடுத்து அவங்களை பார்க்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு நம்ம கூலி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ரஜினிகாந்த் படத்தை தான் ரொம்ப எதிர்பார்க்குறது. அது சூப்பர் ஸ்டார் படம் தான் எப்போவுமே, எப்போவுமே அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டார் படத்தை மட்டும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறது. அந்த படம் இப்போ அவர் பண்ணிக்கிறதுனால நல்லா லேட்டஸ்ட்டாக ஸ்டைலாக வரணும், இன்னும் ஸ்டைலாக வரணும்னு எதிர்பார்க்குறோம். அதான் அவர் வயசானாலும் ஸ்டைல் மாறாதில்ல, ஓகேங்களா. அதனால் அவர் படத்துக்கு தான் நம்ம எப்பவுமே எதிர்பார்க்குறது. ஏன்னா நம்மளே அவர் ரசிக்கிறது தான். அதனால் எப்பவுமே அவரோட தான் எதிர்பார்க்குறோம். வயசுன்னா மேக்கப் பண்ணுறது தான். மேக்கப் ஆளுக்கிறாங்களே, சின்ன வயசோட பெரிய வயசாக காட்டுறதுக்கு இருக்குது கிராஃபிக்ஸ், அதனால் பண்ணிடுவாங்க. அவரே ஆல்ரெடி ஸ்டைல் தான். அதனால் அவருக்கு மெருகு ஏற்றுற மாரி தான் அவரோட ஸ்டைலே அதனால் லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த வர படம் பட்டையை கலப்புவார்னு எதிர்பார்க்குறோம். அவர் தான் எல்லா படம் நல்லா தானே பண்ணியிருக்காரு. அதனால் இந்த படத்தை, அதனால தான் அவர் படத்தை இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோமே. அவர் டேரக்டரில் வரதுனால இன்னும் எதிர்பார்க்குறோம் நாங்கள். வார் 2 அது தெரியல நமக்கு, பார்க்கல, ஓகேங்களா. இது நம்ம இதில் கூலியில் பாட்டெலாம் நல்லா இருக்குது. டி ராஜேந்திரன் பாடியிருக்காப்புல குத்துப்பாட்டா. அதனால் சூப்பராக இருக்கும், நமக்கு நம்பிக்கை இருக்குது. அதான் ரஜினி படத்தை தான் எதிர்பார்க்குறோம். கூலி ரஜினி தான், தலைவர் தான், தரமாக பண்ணுவார். லோகேஷ்காக எதிர்பார்க்குறோம். வேற ஹிந்தி படமும் பார்க்கலாம், பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூலிக்கு தான். தரமான செய்கை இருக்கு. மெயினாக அந்த கேரக்டர் சென்ட்ரிக்காகவே பார்க்கலாம். எல்லாரும் இருக்காங்களா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம், அதுக்காகவே பார்க்கலாம். அது நம்ம மெயினாக தமிழ் தானே, ஃபர்ஸ்ட் தமிழ் தான். அது ஹிந்தி பெருசாக எதுவும் வார் 2 எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிளாஷ் அவுட் ரெண்டுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம். கூலி தான் மேக்ஸிமம். கூலி தானா? ஏன்னா நம்ம தலைவர் கூட லோகேஷ் கனகராஜ் இணைகிறாரு. அவர் பெரிய பெரிய ஸ்டார் கூட பண்ணிட்டாரு. அஜித் சார் கூட இன்னும் பண்ணல. விஜய், கார்த்திக், கமல் சார் எல்லாம் ஸ்டாரு. இப்போ தலைவருக்கு எப்படி பண்ண போறாருன்னு, ஏன்னா தலைவர் இதுக்கு முன்னாடி காட்டாத பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்காக வெயிட்டிங்.
அது சொல்லவே வேணாம் தலைவர் எப்படி பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தமிழ்நாட்டுக்கே தெரியும். பட் ஆனால் புதுசாக பண்ணுறாரு லோகேஷ் கனகராஜ். புது புது சின்ன சின்ன மூமெண்ட்லாம் புதுசாக பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. தேட்டர் அளவில் எந்த அளவு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும்ண்ணா. பெரிய பெரிய ஆக்டர்லாம் உள்ளே இருக்காங்க வேற. அதுக்கப்புறம் வேற இது வேற கைதி கூட வருமானு தெரியல, லோகி எல்சியூவில் வருமானு தெரியல. அதுக்கே பாதி கூட்டம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் தலைவரோட ஆக்டிங்க்கு பாதி கூட்டம் ஏகப்பட்டது இருக்கும்ண்ணா. மேக்ஸிமம் பார்த்தா கூலி தான் நமக்கு. கண்டிப்பாக பறக்கண்ணா, தெரியுதான் வேற லெவல் இருக்குண்ணா கண்டிப்பாக. பார்ட் 2வா அதுவும் பெரிய பெரிய ஆக்டர்லாம் பண்ணுறது தானே. பட் இருந்தாலும் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு போய்க்கலான்ற மாதிரிண்ணா. கூலி தானா ஃபஸ்ட்டு. கூலி எதிர்பார்க்குறோம். ரஜினி தலைவர் படம், அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து படம் எடுத்தாப்புலன்னா ரொம்ப எப்போவுமே வந்து ட்ரக்ஸு அந்த பற்றி தான் எடுப்பாப்புல. அதனால் எப்படி கைதி வாட்ச்சு வச்சு பண்ணியிருக்காப்புலன்னா எப்படினாலும் அதை தான் பண்ணியிருக்க போகிறாப்புல எனக்கு தெரியுது, எனக்கு பார்த்தாலே. ஏன்னா அவருக்குன்னு ஒரு இதுதான் மைண்ட் செட்டு. வாட்சில் என்ன பண்ணியிருப்பாப்புலன்னா அந்த போதை மருந்து இருக்கும் அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் அவன் அப்படி தான் பண்ணியிருப்பாப்புல எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி எப்படி கருத்துன்னு எனக்கு தெரியல. மற்றபடி தலைவர் படம் அவ்வளோதான். ரஜினி படம் நம்ம பார்க்க போகிறோம், அது என்னைக்குனாலும் நம்ம பார்ப்போம், அவ்வளோதான். வார் 2 நமக்கு அதில் அபிப்பிராயம் இல்லை. பட் அதுவும் ஒரு படம் தான், பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் அவர் என்னென்னா அதிகமாக ட்ரக்ஸ் வைக்கிறாரு. இந்த படத்தில் ட்ரக்ஸு எதாவது இருக்கான்னு இன்னும் தெரியல. அந்த மாதிரி கண்டென்ட்டு அந்த இது இருக்கும், பார்ப்போம். ஆனால் ஸ்கிரிப்ட் வைஸாக ஒரு நல்ல கமர்ஷியலாக எதாவது பண்ணுறாரு. ரஜினிகாந்த் வந்து முன்னாடி படமும் ஜெயிலர் அடி பெண்ணி எடுத்திருந்தாங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பு இருக்குது, கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் வார் வந்து உண்மையாக வாராக இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸியாக இருக்குது. எப்பவும் இவங்க இந்த ட்ரெய்லர் போடும்போது வெறும் ஆக்ஷனாகவே போட்டுட்டு இருந்தால் அதில் என்ன கண்டென்ட்னு ஆடியன்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆடியன்ஸாக இருக்கிற எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்ல பிரம்மாண்டத்துக்காகவும் இதுக்காகவும் ரத்தம் தெரிக்குது, ஹெலிகாப்டரில் பறக்கிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, இந்த மாதிரியே போட்டுட்ருக்காங்க. ஆனால் கண்டென்ட் வைஸாகவும் ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்க மாட்டேங்குது. ஒரே டைப்பான ஃபைட் சீக்வன்ஸியாகவே இருக்குது. அதனால் வாருக்கு ஏன்ட்டு அவ்வளோக்கு எதிர்பார்ப்பு இல்லை. நான் வந்து எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் நம்ம ரஜினி படம் தான் எதிர்பார்க்குறது. ஆமாம், கூலி படம் தான் எதிர்பார்க்குறது. என்ன ஒன்று அதில் வந்து கூலின்னு டைட்டில் வச்சது தான் பெரிய தப்பாகி போச்சு. இது வரைக்கும் ரஜினி படங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடுத்த பட தலைப்புகளும் வந்து இருக்காது. இது வந்து சரத்குமார் நடித்த கூலி பட டைட்டில் வந்து இதில் இருக்குது. இது மிகப்பெரிய தப்பு. இது ரஜினி ஃபேனாக எனக்கு வந்து அது பிடிக்கலை, எனக்கு இதுதான் உண்மை.